ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் குயிக்கா 5 நிமிஷத்துல ஒரு மினிமலான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுட்டு சூப்பரான சட்னி ரெசிபி. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். தோசை, இட்லிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறோம். இது நல்லா வாசம் வர வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 5, 6 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா. எங்களோட மிளகா ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னதுனால 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு 3 பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மைய வதக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொரப்பாக இருந்தால் கூட அந்த உளுந்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் தாளிப்பு எதுவுமே கொடுக்கல. தோசைக்கு அவ்வளோ ஒரு ஆப்டாக ரொம்ப ரொம்ப ஹெல்தியான குயிக்காக செய்யக்கூடிய இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.